உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விவசாயிகளின் கோரிக்கைகள் என்ன, அதாவது மத்திய பட்ஜெட்டில் 2015-2016 ஆண்டுக்கான விவசாயிகளின் கோரிக்கைகள் என்ன, இதில் என்னென்ன நிறைவேற்றப்பட்டது, அதாவது கடந்த ஆண்டு என்னென்ன நிறைவேற்றப்பட்டது, அதனுடைய செயல்பாடுகள் தற்போது எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்தெல்லாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடன் கோவை அரங்கிலிருந்து இணைகிறார் விவசாய சங்க கூட்டமைப்பின் தலைவர் நல்லசுவாமி. வணக்கம். அதற்கு முன்னாடி இந்த வருடம் மத்திய பட்ஜெட்டில் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்த ஒரு சிறு செய்தி தொகுப்பை தற்போது பார்த்துவிடலாம். துறையை மேம்படுத்தவும் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையிலும் புதிய செயல் திட்டங்களை அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது புதிய அரசு. வேளாண் தொழில்களில் இருந்து வெளியேறி வருவோர்கள் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் நிலையில் முதற்கட்டமாக தொழிலாளர்கள் தேவையை பூர்த்தி செய்யவும் அவர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பை கொடுக்கவும் திட்டமிட வேண்டும். உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்ற நிலையை மாற்ற மாநிலம் வாரியாக வேளாண் ஊக்குவிப்பு திட்டங்களை அறிவிக்க வேண்டும். வேளாண் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். போதிய சேமிப்பு கட்டமைப்புகள் இல்லாததால் ஒவ்வொரு ஆண்டும் 44,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் இந்தியாவில் வீணாவதாக மத்திய வேளாண் அமைச்சகத்தின் புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. இந்த நிலையை மாற்ற இந்தியா முழுவதும் குளிர்பதன சேமிப்பு கிடங்குகளை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாய உற்பத்தியை அதிகரிக்க பாசன நீர் முக்கியம் என்பதால் புதிய அரசு நீர் மேலாண்மை திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இந்தியாவில் எரிசக்தி நிலைமையை சமாளிப்பதை விட தண்ணீர் தட்டுப்பாட்டை நிர்வகிப்பதுதான் 12வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் மிகவும் கடினமான பணியாக இருக்கும் என்று ஆய்வு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. பருவநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் பருவமழை சராசரி அளவை விட குறையும் என்று வானிலை ஆய்வு மையங்கள் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் வறட்சியை சமாளிக்கும் வகையில் புதிய செயல் திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசன திட்டங்களை இந்தியா முழுவதும் அல்லது பாசன நீர் பற்றாக்குறை உள்ள மாநிலங்களில் செயல்படுத்த வழிவகை செய்ய வேண்டும் என்று வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறப்பான தண்ணீர் கொள்கையை உருவாக்குவதற்கான முதல் நடவடிக்கை நாட்டில் உள்ள ஒவ்வொரு படுகையிலும் உள்ள தண்ணீர் வளத்தை அறிவியல் முறைப்படி அளவிடுவதும், அதன் பின்னர் நீர்வள மேலாண்மைக்காக ஒவ்வொரு பகுதிக்கும் ஏற்ற வகையில் உத்திகளை வகுப்பதும் ஆகும். இந்த நீர்வள மேலாண்மைக்கான வரைபடம் தயாரிக்கும் பணி முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். நீர்வளம் மேம்படும் பட்சத்தில் வேளாண்மையும் மேம்படும். மாநிலங்களுக்கு இடையே ஓடும் ஆறுகளின் தண்ணீரை சிறப்பாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்துவதை தீர்மானிக்கும் உரிமையை மத்திய அரசுக்கு அரசியல் சட்டம் வழங்கியுள்ளது. எனினும் இதற்கான சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால்தான் இது சாத்தியமாகும். காத்திருப்போம். விவசாயிகளின் தேவையை பூர்த்தி செய்து வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை புதிய அரசு எடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு. விவசாயிகளின் முக்கிய எதிர்பார்ப்பு என்ன, இதில் எந்தெந்த விஷயங்கள் செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து பார்த்தோம். இதில் எந்தெந்த விஷயங்கள் விவசாயிகளினுடைய பார்வையில் தேவை என்பதையும் தற்போது பார்க்கலாம். இதில் எவையெல்லாம் செய்யக்கூடியவை என்பது குறித்தும் விவாதிக்க இருக்கிறோம். அரங்கத்தில் இந்த நிகழ்வில் நம்மோடு இணைகிறார் நல்லசாமி. வணக்கம் ஐயா. இப்போ இந்த மத்திய பட்ஜெட்டில் எதிர்வரக்கூடிய இந்த 2015-2016 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் விவசாயிகளின் கோரிக்கைகள் என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அதை பற்றி உங்களோட முதல் கருத்து என்ன சொல்லுங்க. எங்களை பொறுத்தளவில் விவசாய விளைபொருட்களுக்கு பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம். இப்போ அரசாங்கங்கள் பல பண்ணைகளை நடத்துறாங்க. அனைத்து பண்ணைகளே அவங்க வணிக நோக்கில் நடத்துறது இல்லை, ஆராய்ச்சி அடிப்படையில் நடத்துறதா சொல்றாங்க. சாகுபடி செலவு கணக்கிடுறது இல்லை. நாங்க கேட்கிறோம், சரிவாதி பண்ணை ஆராய்ச்சி அடிப்படையில் நடத்துங்க, மீதி சரிவாதி பண்ணையை வணிக நோக்கில் நடத்துங்க. நீங்க அரசு அதிகாரிகளை வச்சு வேளாண் பட்டதாரிகளை அமர்த்தி நீங்க தொழிலாளர்களை எல்லாம் அழைச்சு தொழிலாளர்கள சட்டங்கள் பொருந்தும் வகையில் அவங்களுக்கு சம்பள நிர்ணயம் செஞ்சு நீங்க சாகுபடி செய்யுங்க. 1 குவிண்டால் நெல் சாகுபடி செய்ய என்ன செலவாகுது, 1 குவிண்டால் பருத்தி எடுக்க என்ன செலவு, 1 குவிண்டால்
கரும்பு அறுவடை செஞ்சு ஆலைக்கு கொண்டு செல்லும் வரை ஆகும் செலவு என்ன? 1 லிட்டர் பால் கறக்க என்ன செலவாகுது? இதை கணக்கெடுங்க. MS சுவாமிநாதன் கமிட்டி, அரசால் நியமிக்கப்பட்ட கமிட்டி, அது அரசுக்கு பரிந்துரை சொல்லுகின்ற பொழுது சாகுபடி செலவில் சரிபாதியை லாபமாக வைத்து அதை சாகுபடி செலவோடு சேர்த்து விலை நிர்ணயம் செய்யுங்கள். இதை நீங்க செஞ்சிருங்க. அதுக்கு பின்னாடி விவசாயிகளாக எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். இலவசம் வேண்டாம், மானியம் வேண்டாம், சலுகைகள் வேண்டாம், கடன் வேண்டாம், கடன் தள்ளுபடி வேண்டாம். நான் கேட்கிறோம், இந்த பட்ஜெட்ல எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கூட வேண்டாம். அதான் நான் கேட்கிறோம். எங்களை தன்மானத்தோட சுயமரியாதையோட வாழ விடுங்க. எங்க கையில இலவசம் மானியங்கிற திருவோட்டை கொடுக்காதீங்க. எப்படி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் நிர்ணயம் பண்றீங்களோ விலைவாசி அடிப்படையில் அவங்களுக்கு வாழ்க்கை புள்ளி ஒப்புநோக்கு அடிப்படையில் அந்த ஊதிய கமிஷன் நிர்ணயம் பண்ணி அரசுக்கு பரிந்துரை பண்றாங்க. அதை மத்திய அரசு அப்படியே ஏத்துக்கிறாங்க. மாநில அரசு ஏத்து முன்தேதியிட்டு சம்பளம் கொடுக்கறாங்க. அதே மாதிரி நாங்க விளைவிக்கக்கூடிய ஒவ்வொரு பண்டத்துக்கு நியாயமான முறையில் விலை நிர்ணயம் பண்ணுங்க. நீங்க போலி பொருளாதார நிபுணர்களுடைய பேச்சை கேட்கவே வேண்டாம். அவங்க பேப்பருங்கிற விளைநிலத்துல பேனாங்கிற கலப்பை எடுத்து உழவோட்டி சீக்கிரம் விளைவிச்சு காட்டிடுறாங்க. அது வேண்டவே வேண்டாம். இது அரசுக்கு பட்டறிவு இருக்க வேண்டும். பட்டறிவு அடிப்படையில் ஒரு விலை நிர்ணயம் வேண்டும். கடந்த நிதிநிலை அறிக்கையில் பாத்தீங்கன்னா 18 லட்சம் கோடி ரூபாய் 18 லட்சம் கோடி ரூபாய் மொத்த பட்ஜெட் மதிப்பீடு. இதுல 12 லட்சம் கோடி ரூபாய் எதுக்கு? திட்டம் சாரா செலவினங்கள், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், இலவசம், மானியம் போன்றதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 80% செலவு பண்ணிருக்காங்க. ஆக திட்டத்துங்கிறது வெறும் 12%. அது விவசாயம் பாத்தீங்கன்னா வெறும் 62,000 கோடி ரூபாய் தான். இந்த 62,000 கோடி ரூபாய்ங்கிறது 3% விட குறைவு. ஆக இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையில விவசாயிகளாக நாங்கள் 65% இருக்கிறோம். எங்களுக்கு ஒதுக்கக்கூடிய ஒதுக்கீடு 3% குறைவு. ஆக நாங்கள் தொடர்ந்து சுதந்திர இந்தியாவில் வஞ்சிக்கப்பட்டு சுரண்டப்பட்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய அறியாமையை இந்த அரசுகள், அது மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசுகளா இருந்தாலும் சரி, திட்டமிட்டு சுரண்டி வருகின்றது. இதனுடைய விளைவு வெளிப்பாடு தற்கொலை கூடிக்கொண்டே இருக்கின்றது. இந்திய ஜனத்தொகையில ஏறக்குறைய 65% மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ல இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது உண்மையான ஒரு விஷயமும் கூட. இதுல மத்திய பட்ஜெட்ல இடஒதுக்கீடு 3%க்கும் கீழே அப்படின்னீங்க. சரியாக பார்க்க போனால் 2 to 2.5% தான் அதற்கான ஒதுக்கீடுகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஏற்றுமதி, அதாவது நீங்க செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? இந்த பட்ஜெட்ல நீங்க எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது ஏற்றுமதியை ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசு என்ன செய்ய வேண்டும்? இறக்குமதியை தான் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்றுமதி ஊக்குவிச்சா எங்களுக்கு படல. இப்போ இந்தியாவினுடைய சமையல் எண்ணெய் தேவை 1.9 கோடி டன். இதுல இறக்குமதிங்கிறது நடப்பாண்டுல 1.18 டன். ஆக 60% சமையல் எண்ணெயை இந்தியாவுக்குள்ள இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக இந்தியாவுக்குள்ள என்ன தேங்காய் விளைவிக்க முடியாதா? ஏன் எள்ளு விளையாதா? ஏன் கடலை விளையாதா? ஏன் கடுகு விளையாதா? ஆமணக்கு விளையாதா? ஏன் அரசாங்கம் இதை விளைவிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்கல? ஏன் இறக்குமதி பண்றாங்க? இது மட்டுமே இறக்குமதி பண்றாங்க. அப்பப்ப சர்க்கரை இறக்குமதி பண்றாங்க, கோதுமை இறக்குமதி பண்றாங்க, அரிசி இறக்குமதி பண்றாங்க, பருப்பு இறக்குமதி பண்றாங்க, பலதரப்பட்ட உணவு பண்டங்களை இறக்குமதி பண்ணி விவசாயிகளுடைய வயிற்றுல அடிக்கிறாங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்திய நாடு ஒரு விவசாய நாடு. விவசாய நாட்டில இருந்து வேளாண் விளைபொருட்களை ஏற்றுமதி செய்து அதன் மூலம் அந்நிய செலாவணி ஈட்டுவதுதான் இயற்கை நீதி. இதுக்கு நீதிக்கு மாறாக மத்திய அரசு அவ்வப்போது இறக்குமதி செய்து விவசாயத்தை பின்னோக்கி தள்ளுகிறது. இதுதான் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஈராக்கு, ஈரான், குவைத், சவுதி அரேபியா இவைகளெல்லாம் எண்ணெய் வள நாடுகள். அந்த நாட்டுக்குள்ள பெட்ரோலியத்தை இறக்குமதி பண்ணா எவ்வளவு அவமானம், எவ்வளவு கேவலம். அந்த மாதிரி நம்முடைய நாட்டுக்குள்ள விவசாய விளைபொருட்களை இறக்குமதி செய்வது என்பது ஒரு தேசிய அவமானம். இந்த அவமானத்தை பற்றி கவலைப்படாம ஆக ஆட்சியில் இருப்பவர்கள், உயர் அதிகாரிகள் வருமானத்தை கணக்கிட்டு இறக்குமதி செய்யறாங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்தியா ஒரு விவசாய நாடு. இதில் விவசாய பொருட்களை நாம் இறக்குமதி செய்வது என்பது தேசிய அவமானம் என்ற கருத்தை மறுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நாம் இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் திரு நல்லசுவாமி. அதற்கு முன் மத்திய பட்ஜெட்டில் விவசாயிகளின் கோரிக்கை, அதாவது தஞ்சை, கும்பகோணம் மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கை என்ன பார்க்கலாம். தஞ்சை மாவட்டத்தில் 50,000 ஏக்கருக்கு மேல் கரும்பு பதிவு செய்துள்ளோம்.
இந்த பதிவு செய்யப்பட்டுள்ள கரும்பிற்கான கிரையத் தொகை, அதாவது ஒரு டன்னிற்கு 300 ரூபாய் வீதம் நிலுவைத் தொகை 400 கோடிக்கு மேல் வைத்துள்ளார்கள். இந்த 400 கோடியையும் வழங்கவில்லை. ஆகையால் மத்திய அரசு விவசாயிகளுடைய பிரச்சனையை தலையிட்டு விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் தனியார் சர்க்கரை ஆலைக்கு உள்ள கரும்பினை கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கோ அல்லது பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளுக்கோ மாற்றி அனுப்ப மத்திய அரசு பரிந்துரை செய்யுமாறும் இந்த 2015ஆம் ஆண்டிற்குரிய பட்ஜெட்டிலாவது விவசாயிகளுக்கு ரங்கராஜன் குழு பரிந்துரை செய்த 3000 வீதம் ஒரு டன்னிற்கு விவசாயிகளுக்கு வழங்கினால்தான் விவசாயிகள் வாழ்வாதாரத்தில் செழித்து கரும்பு நடுவதற்கு விவசாயிகள் ஊக்கமளித்தால்தான் கரும்பு விவசாயிகளுக்கு நல்லது ஏற்படும். இல்லை என்றால் ஜீனி உற்பத்தியும் நலிவடைந்துவிடும். இல்லை என்றால் ஜீனி உற்பத்தி நலிவடையும் காரணத்தினால் வெளிநாடுகளில் இருந்து ஜீனி இறக்குமதி செய்யும் சூழ்நிலை உருவாகும். நான் 5 ஏக்கர் சாகுபடி பண்றத பாதி கரும்பு பாதி நெல்லு நட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா கரும்புக்கு கட்டுப்படியான தொகை கிடைக்கல. நெல்லு நட்டாக்கா நெல்லாவது நடுவணும் நட்டாக்கா நெல்லுல உர செலவு, லேபர் செலவு இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா எதுவுமே எங்களுக்கு மிஞ்சல. இதுவரையிலும் அவங்க 1400 ரூபா தான் ஒரு குண்டாலுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப 2000 ரூபாய்க்கு மேல கொடுத்தாதான் விவசாய தரப்புல கட்டுப்படி ஆகுங்க. சில மாதங்கள், அதாவது கடந்த 1 வருடத்திற்கு முன்பு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடந்தது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் KV தாமஸ் அவரை என்னால சந்திக்க நேர்ந்தது. அதுல அவர்கிட்ட கேட்ட கேள்வியில ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு நம்ம 100 வெங்காயம், உதாரணத்திற்கு 100 வெங்காயம் உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா அதுல 40 வெங்காயம் தினமும் பிரிசர்வ் பண்ண முடியாம வேஸ்டாவே போயிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம ஏன் குளிர்பதன கிடங்குகள் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன் மத்திய அரசு அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவர் சொன்னது இந்தியாவில் குளிர்பதன கிடங்குகளை அமைப்பதற்கு பொதுவான, அதாவது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைக்கிறதுக்கே நமக்கு 60,000 கோடி ரூபாய் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இப்போ அதாவது குளிர்பதன கிடங்குகள் அமைப்பதற்கு மத்திய அரசு ரொம்ப நாளாவே அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. சோ இந்த நிலையில குளிர்பதன கிடங்குகள் இன்றைய இருக்கக்கூடிய தேவையில எந்த அளவுக்கு அதனுடைய அவசியம் முக்கியமா இருக்கு, அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இந்தியா ஃபுல்லா கொண்டு வரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்க? குளிர்பதன கிடங்குகள் அவசியம். ஏன்னா பழங்கள் காய்கறிகள்லாம் சீக்கிரம் அழுக போகக்கூடிய ஒரு பண்டம். அவற்றையெல்லாம் சேமிச்சு வச்சு விற்கக்கூடிய வசதி ஏற்படுத்தி கொடுக்கறது தான் குளிர்பதன கிடங்கு. இப்போ குளிர்பதன கிடங்கு கிராமங்கள்ல நிறுவ முடியும். ஆனா மின்சாரத்துக்கு எங்க போறது? கிராமங்கள்ல குறிப்பா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 365 நாட்களும் மின்வெட்டு இருக்குது. அப்படிப்பட்ட இடங்கள்ல குளிர்பதன கிடங்கு எப்படி நிறுவ முடியும்? ஆக இதெல்லாம் ஆகாயத்துல கோட்டை கட்டுற மாதிரிதான் இருக்கு. ஆக முதல்ல மின்மிகை மாநிலமா மாறிய பின்புதான் இந்த கிடங்குகள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது வரல இது பேசுறதுங்கிறத வீண் பேச்சு தான், ஏட்டி சொரக்காயா தான் இருக்கும். குளிர்பதன கிடங்குகள் வருவதற்கு முன்னாடி மின் சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கணும், அதுக்கு தனியான ஒதுக்கீடுகள் தேவை அப்படிங்கிறது உங்க கருத்தா இருக்கு. இந்த நிலையில பெட்ரோல், அதாவது நம்ம கச்சா எண்ணெயை அதிகமா இறக்குமதி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதை நிறுத்திட்டு பெட்ரோலுடன் எத்தனாலை கலப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஆனால் அது தற்போது அது ஒரு வேகம் காட்டப்படவில்லை அப்படின்னு தோணுது. இந்த நிலையில பெட்ரோலுடன் எத்தனாலை கலப்பது, அது குறித்த அறிவிப்புகள் வெளியானால் விவசாயிகளுக்கு, அதுவும் குறிப்பாக கரும்பு விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்குன்னு எதிர்பார்க்கிறீங்க? இப்போ நாங்க கேட்டுக்கிறதெல்லாம் மத்திய அரசு இந்த நிதிநிலை அறிக்கையில விவசாயத்துக்கு நீங்க ஒதுக்கவே வேண்டாம். ஒரே ஒரு அறிவிப்பு, 10 ஆண்டுகளுக்குள் பெட்ரோல் இறக்குமதிக்கு இந்த அரசு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு அறிவிப்பு இருந்தா போதும். அப்படி அறிவு வெளியே வந்ததுன்னா அந்த நாடு முழுவதும் கரும்பு சோளம் எல்லாம் சாகுபடி செய்ய வேண்டி இருக்கும். விளைநிலம் இருக்கு, ஆனா தண்ணி இல்லை. தண்ணி இருக்கு, சமுத்திரத்துக்கு போகுது, சகோதரனுக்கு வரல. ஆக நதிகளை இணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் மத்திய அரசுக்கு ஏற்படும். இதன் மூலம் நாட்டினுடைய இறையாண்மை ஒருமைப்பாடு எல்லாமே வலுப்பெறும், கிராம பொருளாதாரம் மேம்படும், விவசாயிகளுடைய தற்கொலை நிற்கும், கிராமங்கள்ல இருந்து மக்கள் நகருக்கு இடம்பெயர்வது அப்படியே நிற்கும். ஆக எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாடு வல்லரசு ஆகும். ஆக இதை செய்யுங்கன்னு தான் நாங்க இந்த அரசை வேண்டுகோள் விடுக்கிறோம். 1980 வாக்குல அமெரிக்க விவசாயத்துக்கு ஒரு நெருக்கடி வந்தது, எக்கச்சக்கமா விளைஞ்சது அரசாங்கம் பணம் கொடுத்து கொள்முதல் பண்ணி சமுத்திரத்தில் ஓட்டினாங்க. தீர்வு எட்டப்படல, விவசாயிகளுடைய தற்கொலை நீடிச்சது, அரசாங்கம் பார்த்தது. எத்தனை நாளுக்கு மாறினாங்க, விவசாயத்துக்கு வந்த நெருக்கடி தீர்ந்தது. அதே காலகட்டத்தில் பிரேசில் அரசுக்கே ஒரு நெருக்கடி வந்தது, நாடு திவாலா ஆகக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலைமையில அவங்க எத்தனை நாளுக்கு மாறினாங்க,
படிப்படியா பெட்ரோலுடைய நுகர்வை குறைச்சாங்க. இன்னைக்கு வந்து அந்த நாடு படிப்படியா முன்னேறி அடுத்து ஒலிம்பிக் போட்டியை நடத்துகின்ற அளவுக்கு எங்கேயோ போயிட்டாங்க. அந்த நிலையை இந்தியா எட்ட வேண்டுமேயானால், உலக அரங்கில் வல்லரசாக ஆக வேண்டுமேயானால், இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரே ஒரு அறிவிப்பு, 10 ஆண்டுகளுக்குள் இந்த அரசு பெட்ரோலிய இறக்குமதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், எத்தனாலை வாகன எரிபொருளாக பயன்படுத்தும் என்ற அறிவிப்பு இருந்தா போது. எங்களுக்கு இலவசம் வேண்டாம், எங்களுக்கு மானியம் வேண்டாம், எங்களுக்கு சலுகைகள் வேண்டாம், கடன் வேண்டாம், கடன் தள்ளுபடி வேண்டாம், இந்த ஒன்றை மட்டும் செஞ்சிருங்க. இப்போ எத்தனால் அந்த விஷயத்தை கொண்டு வரணும். அதாவது பெட்ரோல்ல குறைந்தபட்சம் 5% எத்தனாலை கலந்து கொண்டு வருவதனால அடுத்த 10 வருடங்கள்ல கச்சா எண்ணெயின் இறக்குமதி குறையும் அப்படிங்கறது வந்து தவிர்க்க முடியாத உண்மை. இதனால இந்தியா வல்லரசாவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். தஞ்சை மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கை என்ன தற்போது பார்க்கலாம். இந்த ஆண்டு நெல்லுக்கு கட்டுப்படியாகிற கொள்முதல் விலை எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக மத்திய அரசு பதவிக்கு வரதுக்கு முன்னாடி உற்பத்தி செலவோட சேர்த்து 50% லாபம் கிடைக்கிற மாதிரி நெல் கொள்முதல் விலை அறிவிக்கிறதா சொல்லி MS சாமிநாதன் கமிட்டியுடைய அறிக்கையை அமுலாக்கிறதா சொன்னாங்க. இப்ப வந்து ஏற்கனவே உற்பத்தி விலை பிளஸ் 15% தான் லாபம் வர்ற மாதிரி இருக்கு. அதனால மத்திய அரசுடைய தேர்தல் வாக்குறுதிப்படி உற்பத்தி செலவோட சேர்த்து 50% லாபம் கிடைக்கிற மாதிரி நெல் கொள்முதல் விலை உயர்த்தப்படணும். நெல்லுக்கும் கோதுமைக்குமான அந்த சமமான வகையில அந்த கொள்முதல் விலை இருக்கணும். அதே மாதிரி நதிநீர் இணைப்பு சம்பந்தமா, ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த தண்ணி பிரச்சனைங்கிறது அப்பப்போ வருது, மாநிலங்களுக்கு இடையில பூசல்கள் அதிகமா வருது. நதிநீர் இணைப்பு சம்பந்தமா ரொம்ப கான்கிரீட்டான துல்லியமான அறிவிப்புகளும் அதை செயல்படுத்தப்படும் சொல்லி எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத கடன் கொடுக்கப்படணும். நெல் உற்பத்தியா இருந்தாலும் அதுக்கு கடன் கொடுக்கறதுல ஏராளமான கடனும் வட்டி இல்லாத கடனும் கொடுக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நிலத்தடி நீரை உயர்த்துற அளவுக்கு அதுக்கான அறிவிப்புகளை இந்த நிதிநிலை அறிக்கையில எதிர்பார்க்கிறோம். 100 நாள் வேலை திட்டம் இன்னும் ஊக்கப்படுத்தப்படணும். பல இடங்கள்ல 100 நாள் வேலை திட்டத்தை வச்சு ஓரளவுக்கு விவசாய வேலைகள் நடந்திருக்கு. நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எல்லா விவசாய தொழிலாளர்களுக்கும் 100 நாள் வேலை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். விவசாயம் சாகுபடி செய்யக்கூடிய பரப்பு அதிகரிக்கணும். இப்ப இன்னைக்கு தேவை ஏற்கனவே ஒரு பசுமை புரட்சி சொன்னாங்க. வேளாண்மை புரட்சி ஏற்பட்டாதான் நம்ம உணவுக்காக இறக்குமதி இல்லாம நம்ம ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதாரம் வளரும். அதே மாதிரி மானியங்கள்லாம் நிறைய ரத்து செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு. குறிப்பாக யூரியாவுக்கு வந்து அதிகபட்ச சில்லறை விலை கட்டுப்பாடுங்கிறது தளர்த்தப்படதான் சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் 20% யூரியா விலை உயர்த்தப்படுங்கிறாங்க. அது மாதிரி உர விலைகள் உயர்த்தப்படக்கூடாது. டையமோனியம் பாஸ்பேட்டா இருந்தாலும் பொட்டாஷா இருந்தாலும் எந்த உரத்துடைய விலையும் உயர்த்தப்படக்கூடாது. குறிப்பாக யூரியா விலை உயர்த்தப்படக்கூடாது. அதே மாதிரி பாரம்பரியமான இயற்கை விவசாயத்துக்கும் மத்திய அரசு முன்னுரிமை கொடுக்கணும்னு நாங்க விவசாயிகள் ஆவலோட எதிர்பார்க்கிறோம். கரும்பு, நெல், வாழை விவசாயம் பயிரிட்டு இருக்கேன். எல்லாம் இப்ப வந்து வாழை நிறைய ஒரு ஏக்கர் போட்டிருக்கேன். 2-3 வருஷமா போட்டிருக்கேன். சரியான முறையில் இது இல்ல, பூச்சி நோய் அடிச்சு காத்தடிச்சு எல்லாம் வீணா பிடிச்சி. அதுக்கான இது வரைக்கும் நான் வந்து நஷ்டம் எடுக்க அரசிலிருந்து எந்த உதவியும் இல்லை. அதனால இந்த வாழையை நான் விட்டுலான்னு ஒரு ஐடியால இருக்கிறேன். அதனால வருங்காலத்தில் மத்திய அரசு வந்து இதுமாதிரி வாழைக்கான புதிய சலுகைகளை அறிவிச்சு பட்ஜெட் உரைக்கிறாக்கா இன்னும் பல ஏக்கர் வாழைகள் போட்டு பயனடைஞ்சு செய்யலாம்னு என்னுடைய இது. கிராப் இன்சூரன்ஸ், அதாவது பயிர் காப்பீடு. திரு நல்லசாமி, உங்கள்கிட்ட இது கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பயிர் காப்பீடு வந்து எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கு? அந்த பயிர் காப்பீடு அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து அது விவசாயிகளுக்கு ஒரு பயனற்ற ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, அது ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங் ஃபுல்லாவே அழிஞ்சிட்டா மட்டுமே அதற்கான காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலையில இதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும்? பயிர் காப்பீடை பொறுத்த வரைக்கும் அது தேவைதானா? எந்த மாதிரியான மாற்றங்கள் தேவை? அதுல பயிர் காப்பீடுங்கிறது தேவை, அவசியம். ஏறினும் நன்றால் எருவிடல், கட்டபின் நீரினும் நன்று அதன் காப்புங்கிறது அவசியம். இப்ப எங்களை பொறுத்த அளவுல இந்த காப்பீடுங்கிறது, பயிர் காப்பீடுங்கிறது தனிநபர் காப்பீடு மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஒரு 2 ஏக்கர் வந்து கரும்பு சாகுபடி பண்றேன். அதுக்கு பிரிமிய தொகை செலுத்துறேன். என்னுடைய பயிர் மழையினாலேயோ, புயல் வெள்ளத்தினாலேயோ, வறட்சியினாலேயோ, நெருப்புனாலேயோ, மிருகங்களாலேயோ, பூச்சி தாக்குதலாலேயோ அழிஞ்சு போனா எனக்கு அந்த 2 ஏக்கருக்கு இழப்பீடு கொடுக்கணும் இல்ல. ஆனா நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, அரசு என்ன சொல்லுதுன்னா, அந்த வட்டாரமே ஒட்டுமொத்தமா போயிருந்தா தான் கொடுப்போம். அப்ப நாங்க அண்ணாவாரி சான்றிதழ் ஒரு சான்றிதழ் வழங்குவோம். அந்த வரியனங்களை எல்லாம் வஜா பண்ணுவோம். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி வருது, அதை பெறக்கூடிய தகுதி வருதுங்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, நான் என்ன அந்த வட்டாரத்துக்கா பெருமையை செலுத்தினேன், அந்த 2 ஏக்கருக்கு தானே செலுத்தினேன். ஒரு தனிநபர் காப்பீடு மாதிரி. இப்ப நான் வந்து இப்ப கோயம்புத்தூர் இருக்கிறேன். இந்த கோயம்புத்தூர்ல வந்து நான் என்னுடைய ஆயில் இன்சூரன்ஸுக்கு
பிரிமி செலுத்துறேன், நான் காலமாயிட்டா என்னுடைய வாரிசுகள் இழப்பீடு கேட்டா உங்க அப்பா இறந்தா மட்டும் நாங்க இழப்பீடு கொடுக்க மாட்டோம், இந்த கோயம்புத்தூர் மாநகரமே மடிஞ்சாதான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா இதுல என்ன நியாயம்? அது சுனாமி மாதிரி வந்து சுத்தமா சுருட்டிக்கிட்டு போன பின்னாடிதான் மானியம்னா வாங்கறதுக்கு யார் இருப்பா? இதெல்லாம் வந்து விவசாயிகளை சுரண்டுகின்ற, வஞ்சிக்கின்ற, இவனுடைய அறியாமையை அறுவடை செய்கின்ற ஒரு திட்டமிட்ட பித்தலாட்ட வேலைங்கிறதா எங்களுடைய நிலைப்பாடு. தனிநபர் காப்பீடு மாதிரி ஆக்குகின்ற வரை இந்த திட்டத்தால், காப்பீட்டால் எந்த பலனும் எந்த விவசாயிக்கும் ஏற்பட போவதில்லை. இந்த பயிர் காப்பீட்டின் மூலம் எந்த விவசாயிக்கும் பலன் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்நிலையில் மானியங்கள் வேண்டாம், சலுகைகள் வேண்டாம், தள்ளுபடி வேண்டாம், இதையெல்லாம் அதாவது விவசாயம் செய்யும் விவசாயிக்கு அவன் விவசாய பொருளுக்கான விலைவாசியை நிர்ணயித்துக் கொள்வதற்கான அனுமதியும், மேலும் பெட்ரோலில் 5% எத்தனாலை கலப்பதன் மூலம் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைத்து இந்தியா வல்லரசாகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் என்பது குறித்த விஷயங்கள் பற்றியெல்லாம் சொன்னீங்க. இதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுக்கு மானியங்கள்லாம் தேவையில்லை அப்படிங்கறத விவசாயிகளின் எதிர்பார்ப்பு என்பதெல்லாம் பார்த்தோம். மேலும் இன்னொரு நிகழ்ச்சியில் இதே உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷலில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.